விளாத்திக்குளம் சிறுமி பாலியல் வன்கொடுமையில கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கிற அந்த வெறிப்பிடித்த சைக்கோ நாய் ஏற்கனவே 2020 ஒரு மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த ஒரு கொலைகார படுபாதகன். அந்த கொலைகாரனுக்கு மேல ஏற்கனவே பல கிரிமினல் வழக்குகள், அதாவது இருசக்கர வாகனங்கள் திருடுறது, கொள்ளை அடிக்கிறது, இதே மாதிரி பாலியல் வன்முறைகள் செய்யறதுன்னு கிட்டத்தட்ட 33 வழக்குகள் அவங்க மேல இருக்கு. இத்தனை இருந்தும் இந்த மூதாட்டியை வெறித்தனமா பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த போதே 2 வருடம் கழித்துதான் நம்முடைய ஸ்காட்லாந்து யார்டு இணையான நம்முடைய காவல்துறை கைது செய்திருக்கு. சர்வசாதாரணமாக பிணையில வெளியில வந்த இந்த கொலைகார வெறிப்பிடித்த நாய் தான் இந்த சிறுமியை, 17 வயது சிறுமியை, அதாவது ஒரு வீட்டின் எதிர்காலத்தையே புதற்குள்ள போட்டு புதைச்சி சின்ன பின்னமாக்கிருக்கு. இந்த சிறுமி கொலைக்கு முழுக்க காரணம் இந்த நாய் மட்டும் கிடையாது. ஏற்கனவே இவன் மேல ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு, இன்னும் பிற 33 வழக்குகள் இருந்த போதிலும் பிணை கொடுத்த நிதியரசர்கள், அப்படிதான் சொல்லணும், இவர்கள் அநீதிபதிகள், நீதிபதிகளே கிடையாது. அதற்கு ஏற்றாற் போல குற்றப்பத்திரிகையில அழுத்தமாக சட்டப்பிரிவுகளை குறிப்பிடாத ஏவல் துறை, ஏன்னா இந்த ஏவல் துறை மட்டும் மனசாட்சிப்படி சட்டப்படி இந்த கொலகார பாவிக்கு சட்ட பிரிவுகளை கொடுத்து பிணையில் வர முடியாதபடிக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தால் நீதிபதிகள் அநீதிபதிகள் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் மிக குறைவு. இந்த நீதிபதிகளுக்கு தாமாக முன் விசாரிக்கக்கூடிய ஒரு உயர்ந்தபட்ச அதிகாரம் இருக்கு. பொதுமக்கள், பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைகள்ல இப்படி சிக்கி சின்னாபின்னமாகும் போது இந்த சுயமோட்டோங்கிறது எந்த மோட்டார்ல ஏறி போகுதுன்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா சட்டப்படி இந்த குற்றப்பத்திரிகையில லூப் ஹோல்ஸ் கொடுத்திருந்தாலும் இருதரப்பு வழக்கறிஞர்கள் வாதாடும் போது உங்களுக்கு மனசாட்சிக்கு உரைக்காதா? வாதாடும் போதே யார் குற்றவாளி, இந்த எதிர்தரப்பு வக்கீல், அதாவது இந்த கொலையாளியின் சார்பாக வாதாடுகிறவன் சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்துகிறான்னு உங்களுக்கு புரியவே புரியாதா? சாமானியர்களான எங்களுக்கு புரியுது, பொதுமக்களுக்கு புரியுது. இது இப்படி நடக்கிறத வச்சு பார்த்தா இப்படிதான் இருக்கும், கண்டிப்பா இவன் கொலையாளியா தான் இருப்பான்னு ஒரு சாதாரண மக்களால யூகிக்க முடியுது. ஆனா படித்த மேதைகளான, சட்ட மேதைகளான, விரல் நுனியில சட்டத்தை வச்சுக்கிட்டு நாங்க இருக்கிறோம், அப்படி கனமிகு பாத்திரத்தை நாங்க சுமக்கிறோம் அப்படின்னு சொல்ற உங்களுக்கு வாதாடும் போதே ஏவல் துறை இவனை தப்பிக்க விடுற மாதிரி வச்சிருக்குன்னு தெரியாதா? உங்களுக்கு அதற்கேற்றாற்போல் விசாரணை அமைத்து அதற்கேற்றாற்போல் தீர்வு கொடுக்க முடியாதா? முடியும், செய்ய மாட்டீங்க. இந்த ஏவல் துறை தான் உங்களுக்கும் வேணும். இந்த மாதிரி தீர்ப்புகள் தான் இந்த ஏவல் துறைக்கு வேணும். உங்கள் 2 பேருடைய தயவு தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு வேணும். அதனால இந்த விளாத்திக்குளம் சிறுமி கொலை வழக்கு, பாலியல் கொலை வழக்குல ஆட்சியில் இருக்கும் முதல்வர்கள், அதாவது ஏவல் துறையை பாக்கெட்ல போட்டுக்கிட்டு தெம்பா திராணியா எதை பத்தியுமே கவலைப்படாம சுத்துறாரு இல்லையா, அந்த ஆட்சியில் இருக்கும் முதல்வர்களுக்கும், அதே மாதிரி இந்த ஏவல் துறை குற்றவாளிகளை தப்பிக்க விடும் ஏவல் துறைக்கும், இந்த குற்றவாளியை பிணையில் விடுவிக்கின்ற நீதி அரசர்களுக்கும் இந்த பாவத்தில் பெரும் பங்குண்டு. இந்த கொலைக்கு இவர்களும் காரணம்.